இப்போ நாங்கள் வந்து வலிக்கிட்டோம். எங்கே போகிறோம் சொல்லல, எங்கே போகிறோம் எல்லாம் சொல்லல, இடம் சொல்ல மாட்டோம். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? என்னடா அருண் அங்கால ஜெயித்து பிரதீப் அங்கே நேச்சர் பிரீத்தர் அங்கால இன்னொருத்தர் மொத்தம் 5 பேர் தான் போக போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணுறோம். கேம்பிங் செட் எடுத்தாச்சு, பின்னுக்கு கட்டி கொண்டு நிற்கிறானுங்க. எல்லாம் வலிக்கிறோம், போகிறோம், போயிட்டு என்ன மாதிரி இதெல்லாம் போடுறோம். வெற்றிகரமாக நாங்கள் பதுளையிலேருந்து வெம்பஸ்லேருந்து டவுன்லாம் தாண்டி இப்போ மயங்க ரோட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார் மயங்க டவுனில் வந்தோம். தான் போறேன் கம்பாடி பாதி பேருக்கு சொல்லுங்க எழுதி கொண்டு போறோம். போண்டா நிக்கிறான் அவனும். இப்ப நின்று போவோம். அங்கட போ ஜாயிட்ட வச்சிட்டு போ. இப்போ நாங்கள் மகியங்கன் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். மகியங்கன் போகிற வழியில் ஒரு டேம் இருக்குது. டேம்ல தண்ணி மாற்றி அந்த பாயிரதை நீங்களும் பார்த்து ரசிங்க. அதுவும் பிடிச்சிட்டாண்டா கால்ஸு போறியா? எல்லாம் வண்டி தான் இந்த இருக்கு நேரா கால்ஸ் பிடிச்சிட்டு வர சொல்லு.
போற வழியில சாமான் வேண்டாம் போயிட்டு வந்தாங்க. தம்பி இன்னைக்கு சாப்பாடு நைட்டுக்கு பான் தான். பானோட சேர்த்து இது விழா போல எம்டி விழா போல ஜாம் கட்டி சாம்பார் அப்படியான சாமான் எல்லாம் வேண்டு கொண்டு வந்து நாங்கள் பார்க்குறோம். சாமானோட ஒன்றும் இல்லை. பாவம் தேடுவோம் பாருங்க. இதான் பூச்சிட்டி கேமிங் அடிக்க போற மாதிரி தெரியலடா உங்களை பார்க்க. இங்கே வீடு மாறி போடுறதுக்கு சாமா பண்ற மாதிரி கிடக்கு. இந்த ஒருத்தன் வந்துட்டான் பிரதே நாள்லேருந்து. அப்படியா இருக்குமா என்ன கடையில வரலாம். ஓ ஓகே. அங்கே எதுவும் இடங்கள் பார்த்தா ஓகே. தண்ணி இருக்கா? தண்ணி மூலையில போய் கீழே ஒருத்தன் குளிச்சு கொண்டிருப்பான். விரதி தான் ஹைலைட் இன்னைக்கு. ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், போய் பார்க்காதாக்கள் பாருங்க. சோர்ஸ்ல இதுன்ற டேஸ்ட் எப்படி இருக்கு. யோசிப்பாங்க. எல்லோ கலர் கடா சிங்களா? ஜெலோ பாட்டு எல்லோ பாட்டு தெரியாடா எனக்கு. அப்படிதான் ஒரு பாப்பா கெடுதியா? நான் அவட்ட கேர் பண்ணுவேன். அதுக்குன்னு குழப்பிட்டு கேட்கலாம். குர்ரா 2300 குரு அப்படியே அது காட்டு கிடந்தா ஹோட்டல்ல பிசினஸ் மேன்ரா. கூட எல்லாம் தர கணக்கு எழுதி வை. 2300 நான் நோட் பண்ணி வைக்கிறேன். நீ கூட பிரச்சனை ரீலோட் போடலாம்டா அவசரத்துக்கு. இதுல இந்த இப்பெல்லாம் காசில் வேண்டியாச்சு, சாமான்லாம் வேண்டியாச்சு. இந்த இதாக காசில் வேண்டிட்டு இப்படி வலிக்கிட்டு போய் போகிறோம். சரி, இப்போ என்ன செய்கிறோம்? வந்தாச்சு, அந்த சாமான்லாம் வேண்டியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? வலிக்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மதிய நேரம் சாப்பாட்டை சாப்பிட்டு போட்டு வலிக்கிட்டுட்டு மிச்ச வியூவல் இதுவெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு. பார்க்காதாக்கள் பாருங்க, போய் வராதாக்கள் பார்த்து தெரிஞ்சவனுக்கு என்ன போய் வேறு செய்கிறோம். வந்து கட்டையே காணையில் காணையில் இந்த சந்தி தான். அப்படியே நேராக போனால் பார்த்துல இஞ்சால போனால் யாழ்ப்பாணம், அப்படியே போகலாம். இஞ்சால கண்டி.
இப்போ விட திரும்ப சந்திக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே சாப்பாடு போட்டு அப்படியே இந்த ரோட்டால் போச்சேரி இங்கே அப்படியே பன்னீர் போனப்போ சாப்பிட போகிறோம். சாப்பாடு தேடி போகிறோம். சாப்பாடு கடைக்கு வந்துருக்கிறோம். வந்திருக்கிறோம், சாப்பிட போகிறோம். அப்படி இருக்கு சாப்பாடு. ரொட்டு வேணா மாதிரி இருக்குமா? சாப்பாடு வேற இல்லை. என்ன ஆனால் முடிச்சிட்டான். பார்க்க கண்ணுக்கு கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. சாப்பிடலாம் அப்படி இருக்குன்னு தெரியும். இனி கொஞ்சம் ரோட்டு அப்படித்தான் பழையபடி விலகிட்டது. இப்படி ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. 6 நிமிஷம் காட்டுமா? வந்தாச்சு. பைக்கை வீட்டை பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணி போட்டு இப்போ வலிக்கிட்டோம் எல்லாரும். என்ன பைக்கை விடுறதுக்கு 200 300 500 குறுக்கு பாதி ஒன்று இருக்கோம். அதுக்கு 1000 ரூபா காசு கட்டினா தான் சொல்லி தெரியும். இல்லாட்டி பாதி சொல்ல மாட்டோம். சரி, என்ன செய்யறது? டைம் இருக்குது. இப்போ டைம் என்னடா? டைம் எப்படி சொன்னா இது போன்ற ஆபத்தான இடங்களுக்கு செல்லும் போது போயிட்டு இப்போ நான் காட்டுறேன். எங்கேண்டா வெக்கமரால் காட்டுறேன் எங்கே போகணுமெண்டு. இப்படியே வேற யாரும் தெரியுது அவங்களுக்கு தண்ணி வலிது. அப்படியே ஏறி அப்படியே இந்த உச்சிக்கு தான் போகணும். இந்த அடுத்து போகணும்னா நினைக்கிறேன். என்ன ஜாசோ ஃபுட் பிரிண்ட் தானே. ஜாசோ ஃபுட் பிரிண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. பாவம் படிய சரியா கஷ்டப்படுறான். இதுவரையுமே நீங்க பாக்குறீங்களோ தெரியல. அதான் எனக்கு கவலையான விஷயமா இருக்குது. இல்ல நிப்போம் நம்ம. ஹலோ, நேச்சர் பிடித்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முதல்ல எண்டே சொல்றேன். வலிக்கிட்டானுகள். ஓ நடப்போம் நடப்போம். வந்து போவோம். போயிட்டு என்ன மாதிரிண்டு பார்ப்போம். என்ன பிரச்சனைண்டா போயிட்டு பாப்போம். என்னடா இல்ல பாக்ஸ் இல்ல ஃபுல்லா இருட்டு அடிச்சுட்டு. அஞ்சு சொன்ன இடம்டா. அடிக்கடி இருக்கு பாத்துக்குதா.
பண்டைய காலத்தில் வந்து எடுப்போம் தானே நாங்கள் இருக்கிற ஒரு வழி அந்த நெல்லை மிதிக்கிறதுக்கு எருமை மாடெல்லாம் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கு பாருங்க, எல்லாம் இயற்கையான முறை. ஹாய் ப்ரோ, நாங்கள் லேசி வேடே மேக்கு போமோதமே ఓకే మేము ఫీల్డ్ ఒక అత్తులేనవా అట్టనేనా అని ఉడలేనా అని ఓ ఏ కదా భాయ్ భయమలా ఇన్నో ஹெலிகாப்டர் ஒன்று போகுது. அதான் நாங்கள் போகணும் பஜ்ஜிக்கு. எப்படி வயல் வழியும் தான் நெல். இதாண்டா இந்த வலிக்கு வலிக்கு போயிருக்காங்க அப்படியே நிக்காடா இந்த ஒன்று ஒரு அம்மாரால் சொன்னோம் அப்பையும் தம்பி ஒரு பாதை இருக்குது அதால் போங்கோ. பேமெண்ட் செய்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 200-250 ரூபா மாதிரி தான் சொன்னவா. இவனுங்கள் சும்மா அந்த காசை பார்த்து கூகுள் மேப்பை நம்பி வந்து கடைசியில் ஒரு இடையில் வந்து பாதை நின்று போட்டு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்கிட்ட நடந்தது. கடைசியில் அது திரும்பி போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு இப்போ திரும்பி போகிறோம். நான் இந்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து எதால் போனேன் உங்களுக்கு நல்லன்ற மாதிரி வீடியோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி தர பார்க்குறேன். ஃபோன் வேறு கொஞ்சம் சார்ஜ் பிரச்சனை தெரியுமே. மேக்ஸிமம் வந்து நான் உங்களுக்கான இதை அப்லோட் பண்ணுறேன். பாப்போம். இங்கே பாருங்க, பார்க்க தெரியல, செத்து போயிட்டேன். இப்போ மாதுவா இல்லை வாண்டா ஏய் சொட்டு என்ன இந்த பக்கம் தூக்கி எறிஞ்சு போடு வேலையில் தெரியுதா ஒழுங்கா வைக்கண்டா ஒரு பேக்ல திரும்பிலாம் இருக்குதா இல்லை நில்லு வா ஐயோ மாலு
చూడరా ఇంకా నీకు మాలు ఏ మాలు 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 நல்ல ஒரு வியூ பாயிண்ட் உண்டு இவங்களோட வந்ததுக்கும் சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்ததுக்கும் சரி ஆனா சொல்றேன் சொல்லிட்டேன் இனிமே பட்டு கூகுள் மேப்பை நம்பி அவனை வந்தீங்களோ உண்டா என்ன செய்ய வேண்டது சொல்லி போட்டேன் அப்போவே அந்த அம்மா சொன்னா சரி தூசணத்தால பேசுறேன்னு நிற்காங்க ஒரு நிற்காங்க கூகுள் மேப் பாருங்க ஒரு இப்படி ஒரு சின்ன முதலாவது மேலே வந்திருக்கு ஸோ இருக்கிறோம் அழைச்சி போட்டோம் இந்த விலைக்கு வந்தோடனே திருப்பி மேலே வரணும் அங்கே போகணும் நாங்கள் இந்த இடத்துல வந்து இதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போகணும் விளையாடி கேளாது மிச்சதா போகிறோம் என்ன மாதிரியான நிறைய இருக்காது நாங்கள் போக வேண்டிய இடம் இருக்கு அந்த மரம் வச்சு போகணும் இல்லடா அந்த நம்ம போட்டோ போனோம்லடா அதைத்தாண்டா அவங்க எல்லாரும் சொல்றாங்க போல இருக்கிறா இங்க வரோம் யார் நிக்கிறது அந்த பொண்ணுக்கு ஹை 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 அதைத்தான் நானும் பாக்குறேன் ரொம்ப பாடுறா மைதானுக்கு ஆரம்பித்த ட்ரை பண்ணாமல் இருந்தாலே கொஞ்சம் நலம்போட பட் வேறலாம் நல்ல எனர்ஜியான ட்ரிங்க்ஸ் ஐட்டம் கொண்டு வந்தாலே காணும் பாரதீனமா பாரதீனமா அம்மா எப்படி போகிறோன்னு எங்கு தொடங்கும் பின்ன ஒரு 5 பேர் வரேன் கட்டிக்கிற கூடிய மாத்தி கட்டு உள்ள புல்லுக்கப்படுது சுனைக்கு ரோகு எது கூடி வந்து உள்ள புல்லு போகுது மாத்தி கட்டு சுனைக்கின்ற போட மாட்டாங்க போட தேவையில்ல தானடா இரவுக்கு குளிர்மாமா இரவு கேஸ் இல்லை ஆகுதா ஐயோ இதெல்லாம் வரணும் திருப்பம் வரட்டும் உண்டா போமா ஏதாவது வருது இதாலியா தான் குளுக்கோஸ் வாங்கிருக்கோம் உண்டா குளுக்கோஸ் உண்டா நல்லாண்டு ரூம்ல 2 பேக்கெட் கிடந்த இன்னொரு டைம் கிடந்தடா கபடிக்கு வேணும் கிடக்கு இந்தியாவில் எவரெட் சேர்றதும் சரிதான் ஸ்ரீலங்காவில் நாங்கள் இது வருதும் சரிதான் போடும் என்னது எவரெட் சேர்க்குறோம் எவரெஸ்டோட ஒப்பிட்டா பாத்தியா இது சிரிக்கிறதா அழுகிறதான்ட்டு தெரியல ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறாக்கள் என்ஜாய் பண்ணுங்க ஆனால் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம் இதை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்ட்டு எங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த மலையேறின உனக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்காண்டே சொல்கிறேன் வீடியோ பார்க்குறாங்க வேறு எந்த வீடியோனாலும் பரவாயில்ல இந்த வீடியோ பார்க்குறாங்க கொஞ்சம் ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி வேறு கூட நான் கேட்கல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கேட்குறேன் 1000 ஐயோ மாம்சியெல்லாம் இன்னமாவா
තව යන්න ඕනි කිලෝමීටර් 2ක් වගේ උඩ යන්න ඕනි. මේ කන්ද මේ වේ තමයි ඉන්නේ. ලයිට් 90 degree. බලමුනේ. ட்ரை කරන බලමු ඔය. ட்ரை பண்ணி பார்க்குறோம். முயற்சியை கைவிடப்படாதே, கைவிடவும் மாட்டோம். உயிரே போனாலும் மாப்பிள்ளை ஏறிட்டு தான் சாகுவோம். சரி மேலே போய் தான் சாகுவோம். ஒரு கணிப்பாட்டு ஏறிட்டுலாம் நிற்க. ஐயா I can't do that. ஐயோ என்ன 3xல போட்டோம். அது வந்துட்டோமா சரிடா. කිලෝමීටර් දෙකක් මාර වහේ ආවා. තව තියෙනවා. තව කිලෝමීටර් 2ක් වහේ තියෙනවා. என்ன 1 கிலோமீட்டர் மட்டும் வேற கிடக்குது போடக்கு. கிட்டத்தட்ட தண்ணி தெரியுது. ஆனா கையை கட்டு வாய் கட்ட வேண்டாம். தண்ணி விடாக்கி தண்ணி இல்லை. ஸோ பிடிச்சோன்னு பார்ப்போம் என்ன மாதிரி நேர்ந்து எனக்கு காசு வச்சுட்டு போகிறோன்னா நம்பிக்கை தானே எல்லாம், கடவுள் நம்பிக்கை தானே. நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எல்லாம் நம்பிக்கை தான். இல்லை அது ஜூரி தான், அது சீக்காக பபுள் அடிக்கும். The best place in finally வந்தாச்சு. ஃபைனலா வந்தாச்சு. டாப் அது 17 செய்ய போறோம். சரி வா போயிட்டு இப்போ சாப்பிடுவோம். நைட் வியூ அது எப்படி இருக்காண்டி ஒரு 6:30 இருக்கு. 6:30 இருக்கும் இல்லடா நேரம் இல்லை. சரியாப்பா 6:30 இப்படி ஒரு வியூ பார்த்தீங்களா இந்த உயரத்தில். கிரண்டி இல்லைண்டா உயர் உச்சி மேலே உச்சி அங்கால போட்ட போல்டு இருக்குது. அங்கே கிளம்பி கிடைக்கிட்டா மில்ல பஞ்சு அடிக்கிறாங்க. ஆம்கட்டெல்லாம் போட்டு நான் வரணும். எனக்கு ஒரு 1 கிலோ எனக்கு இந்த ஆசை இருக்குது. బాకిన్నోది పోయినా நீ ரெண்டு ஒண்ணா சேர்த்துட்டியாடா. மாஜர்னோட நரक போனே மாயரோட தவன் வந்துட்ட क्वालिटी ஆனே ஜாமதே தின்னடா. தள்ளில நடை ಚಿಪ್ಪತ್ತರದಿನ ವಡಿವ ಇದಿಲ್ಲ.
மார்னிங் வியூ மார்னிங் ஒலிம்பியாச்சு. இப்போ மார்னிங் வியூ வந்து சூரியன் வெளியில வரேன். எப்படி இருக்கட்டும் வா பக்கா என்ன ட்ரோன் ஷாட் எடுத்து காட்டுவோம்ட்டு தான் யோசிச்சோம். பட் காத்து வந்து இனி இல்லைண்ட நான் நினைக்கிறேன் 40 km/h மேலால வீசி போட. ஸோ கஷ்டம் ப்ளே பண்ண விடாது முடியும் கஷ்டப்பட்டா நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த மாதிரி சின்ன ட்ரையோடு கொடுத்து பார்ப்போம். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இல்லையா சாரி. பட் நாங்கள் மற்றபடி வாட்டர்ஃபால் யூஸ்வல் கொஞ்சம் போட்டதுக்கு ட்ரை பண்ணலாம். அத்தனை என்ன ரைட். இப்போ வந்து வலிக்கிறவங்கண்டா கீழே ஆத்தடிக்கு அதடிக்கு போயிட்டு குளிச்சு மொழிகி பல்ல தட்டி எல்லாம் குளிச்சு மொழிகி போட்டு அப்புறம் சும்மா அதில் சின்ன என்ஜாய்மெண்டோட போட்டு வலிக்கணும். கிட்டத்தட்ட அங்கே இறங்குறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆச்சும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏறுறது கொஞ்சம் ஈஸி பேக்குகளோட, ஆனால் இறங்கிக்கல பேக் வந்து தட்டுப்படும். ஸோ என்னென்னாலும் சின்ன மிஸ்டேக் விட்டாலும் உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட கிடக்கு. ஸோ பார்க்கிற மாதிரி சேஃப்டி ஃபஸ்ட்டாக இருக்கணும். இப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்ப்போம், பார்த்து போயிட்டு என்ன மாதிரிட்டு சொல்கிறோம். ஓகே ஆத்தடிக்க வந்தாச்சு. இப்போ ஆத்தின மேல் பக்கத்துக்கு ட்ரை பண்ணி போகிறோம். எப்படி நல்லா வந்துட்டோம்.
தனி போட்டோ எடுக்கலாம் இல்ல அங்கேயே போகும் சரியில்லை. பார்க்கட்டாண்டா வந்தோம். போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும். பார்த்து வைக்கலன்னா அது எங்களை பதம் பார்த்து விட்டுரும். ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் இருக்கிறபடியா ஏதோ தாங்குது. இடம் தான் இந்த மெயினான இடம். வர தண்ணி வந்து அப்படியே வந்து கடைசியில் இங்கே அளவு போய் வரதான் போயிட்டு டாப் வந்து இதில் வந்து ஊஞ்சல் வெட்டியாடலாம். கயிறு இருந்தா இந்த ஊஞ்சல் போடலாம். கயிறு இருந்தா ஓகே. ஒருவேளை புத்தருக்கு அவதாரம் தெரியல. பொர்றா இருக்கிற பொர்றா நீ குளிராடி. இப்பதான் செய். ஸ்ரீலங்கா வேணுண்டா எல்லாம் முழுகி போட்டு வந்து நிற்கிறான். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுத்து போட்டு வலிக்கு என்ன செய்கிறது. காற்று பாருங்க, காற்று அடிக்கிறது. காற்று சரியான கூட. ஸோ கிரவுண்ட் ஷாட் பயன்தான். ரிஸ்க் எடுக்க விரும்பல. பார்ப்போம். இப்போ ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சு வலிக்கிட போகிறோம். ஸோ வலிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஏண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த நாங்கள். ஸோ திருப்பி போகிறதுக்கு தான் மனசு இல்லாமல் இருக்குது. ஆனா இல்லைன்ற அது நானே 2 கையை பிடிச்சா வரலாம்.
எப்படி வியூ? ஜாசோ தெரியலடா. அது இப்ப திரும்ப குளிக்கவே பாருங்க. ரைட் ரைட் ரைட். அது என்னண்டா மேக்சிமம் வந்து வந்ததுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்யறான்னு தெரியல. போகிறதுக்கு உண்மைக்குமே மனசு இல்லை, ஆனால் போய்த்தான் ஆகணும். ஆமாம், இந்த மாதிரி வீடியோவை பார்ப்போம். கொஞ்சம் வியூ கோல் கிடக்குது. நாங்கள் நைட்டு வரையக்குள்ள கொஞ்சம் அசாம் வீடியோ எடுக்கல. நான் இதோடு சேர்த்து ஆட் பண்ணுறேன் அந்த வீடியோக்குள்ள. ட்ரோன் பேக் எங்க கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இங்கே கடை. ஓ ஓ லிக்கிட்டாச்சு. ட்ரோன் வியூ எடுத்துருக்குது. பார்ப்போமா என்ன மாதிரின்றது. இடங்களை பாருங்க அப்படி இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுறோமோ அவ்வளவுக்கு பேர்த். அப்படியே இவ்வளவு நாள் நாங்கள் கேம்பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா ஆயிட்டுது. ஸோ இந்த 4 வருஷத்துலையும் போனாலும் ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரான பிளேஸ் தான் சொல்லுவேன். ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கட்டாயம். இது ஒன்றும் பெய்ட் ப்ரமோஷன் இல்லை, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரமோஷன் தான். பெர்த்தான பிளேஸ். வந்துட்டேன் இப்போ. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இறங்க. சரி, 4-5 மணித்தாலும் மறங்க பாருங்க. பானை தண்ணியை மாத்திக்காங்க. சாப்பிடா வச்சோடியா மாத்தினாங்க. நாங்க தான் எனக்கு வேண்டாம். உள்ள இருக்கு பூசியில பார்த்து வேண்டாம். 12 இருக்கு. பண்ணிட்டான 3 டப்பட்டு. இவனுக்கு இல்லையாடா? நாங்கள் வந்து அடையாளம் பரவாயில்ல. எப்படா குப்படா அடக்காது சாப்பிட்றோம். வீடியோ போட்டோஸ் எடுக்கிறதுனால டேல இந்த போட்டோ ஃபோல்டர் கிட்ட போட்டோ எடுப்பேன். நல்லா இருக்குடா பாக்க. இவங்க முதல் தான் சமைச்சு சாப்பிட சமாடம். போறோம். சரி, பிரிய மனம் இல்லாட்டிக்கும் பிரியத்தான் மேடம். ஒண்ணு செய்ய கத்தி அனுப்பி விடுறான். அடிக்கிறான். என்னடா சாமான எடுக்கிறேன்.
பாய் பாய். சரி வலிக்கிட்டாச்சு, வலிக்கிட்டோம். போயிட்டு இறங்கணும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8:30 ஆயிட்டுது. இறங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தியாலமாக தேவைப்படும்னா நினைக்கிறேன். நான் ஏறுறதை விட இறங்குறது சரியான கஷ்டம். சேஃப்டி தான் முக்கியம். போ பிளேசஸ் ஒரு மீட்டர் ஏறவே 1 மீட்டர் கூட ஏறி இருக்க மாட்டோம். அப்படி இருக்கு. வா மரங்கள் இருக்குல்ல, அது மேலே நாங்கள் கேமிங் அடி இடம் இருக்கு அதுக்குள்ள. ஆயிடுச்சு, வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு வரோம். இதெல்லாம் திருப்பி இறங்குவோம். குத்தன்னு தான் கிட்டத்தட்ட 90 டிகிரி மாதிரி இருக்காங்க. அதுக்கு பக்கத்துக்கு போகணும். அது போய் அது கீழே இறங்கிட்டோம்னா காலை ஓகே வரல. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வெறியா சரியான கஷ்டம். இதுக்குள்ளே எப்படி வீடியோ எடுக்கலாம் கஷ்டம். குடையும் கொண்டு வந்துட்டேன். கூட கழுத்தில் எடுக்கு உங்களுக்கு கறியிலாடி. இதுதான் உண்மையான வியூ. உங்களுக்கு பார்க்க வீடியோவுக்கு பார்க்க எப்படி விளங்குதோ வரையா கிட்டத்தட்ட 90 தான். கீழே வந்து இதுலேயும் குடிக்க போட்டோம். இதுலேயும் குடிச்சிட்டு வலிக்கிட்டு இருக்கிறோம். வலிக்கிட்ட போகிறோம். டைம் இல்லை, நின்றா டைம் போய் வலிக்கிட்டு போவோம். சில வீடியோ எடுக்கலாம் போனது. முதலாவது பிரச்சனை ஃபோன் சார்ஜ் பிரச்சனை. 2வது பிரச்சனை வேறக்குள்ளே சரியான ஒரு 2 கால் வேலை செஞ்சியா. இப்போ ஓரளவு பரவாயில்ல. இப்போ மேலேருந்து முக்கியமான ஒரு டேஞ்சரான கட்டத்தை தாண்டிட்டோம். இப்படி தான் இதுக்குள்ள அப்படி இறங்கி அளவுக்கு கீழே போகிறதான். இப்போ இந்த அவ்வளோத்துக்கும் டேஞ்சர்ன்ற இல்லை. ஆனால் ஓகே, வந்து சேர்ந்துட்டோம். என்ன மைண்டு போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வந்தாலே சந்தோஷம். அங்கே இருந்து அந்த கொடி ஒன்று தெரியுதோ அவங்களோட கண்மட்டத்துக்கு அங்கேருந்து இப்போ வந்தாச்சு. கீழே இறங்கி கிட்ட கொஞ்சம் ஒரு சமவெளியான இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஒரு மாதிரி 90% முடிஞ்சிட்டாங்க. 95% முடிஞ்சிட்டாங்க. ஆனால் ஏறிட்டீங்கண்டா எப்படி வாங்க தான் வேணும். ஆனால் கேர்ள்ஸுக்கு இது உண்மைக்கும் வீட்டு இருக்கிறேன்டா வரலாம் கொண்டையில் சரியான கஷ்டம். பார்க்க போகிறேன். இது என்ன விஷயம்டா, நீங்கள் இதில் மலை ஏறுறாக்களுக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா 2 வழி இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளைங்க நீங்கள் செய்ய சொல்கிறேன். நீங்கள் வைக்க விட்ட பிறகு ஒரு 6 கடாக்கு இந்த போட்டோ பக்கத்தில் போட்டு வைக்கிறது 6 கடாக்கு. இந்த 6 கடந்த பிறகு விளக்கை பக்கத்தில் சும்மா ஒரு படி மாதிரி வரும். படியண்டு அந்த படி மாதிரி இருக்காமல் சும்மா மலையில் ஏற மாதிரி இருக்கும். அதால் ஏறினீங்களா தான் இந்த உயரத்துக்கு நீங்கள் வேலைக்கு வரலாம். இதே நான் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா ஒரு ஸ்டெப் கொண்டு வரும்.
அந்த ஸ்டெப் அதாவது கட்டின ஸ்டெப் ஒரு வீட்டுக்கு போகிற ஸ்டெப் கட்டி இருப்பாங்க. அதால் போனீங்கன்னா நீங்கள் மாறப்பட்டு போயிடுவீங்க. அதாவது நீங்கள் முன்னுக்கு அந்த 2 போட்டும் இதால் போக மாட்டேன் அந்த அதால் ஏறினீங்களா சரியா ஒரு 3 மணி தான் 4 மணி தான் எடுக்கும் இதில் ஏறுறதுக்கு ஏறியலாம்.